ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 18/11/2025 கேரளா நாட்டி சார்ட் தேனி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். இந்த 660 செட்லேருந்து பாருங்கள். 660 உள் நம்பர் போட்டுக்கிறேன். சரிங்களா. 660 × 630 இன்ட்டு பண்ணோம். நமக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட் பாருங்கள், 800. நமக்கு 800லேருந்து நமக்கு 00 அப்படி நம்பர் பாஸு. நெக்ஸ்ட்டு 656 × 500 அப்படின்னு சொல்லி இன்ட்டு பண்ணுறோம். இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு இங்கிட்ட ஃபஸ்ட்டு உள்ள 3 நம்பர் பாருங்கள், 328. 28லேருந்து நமக்கு 82 அப்படி நம்பர் பாஸு. சரிங்களா. நமக்கு இங்கே 162லேருந்தே வருது. 162 × 584. 608க்கு நமக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர்லேருந்து வந்திருக்கு 60 அப்படி நம்பருக்கு. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற பாருங்க, 162 × 584. இதுக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் வந்து நமக்கு ஏபி 60 அப்படி நம்பர் பாஸு. மறுபடியும் 660 போடுறோம். 660 630. 660 × 630க்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 லாஸ்ட்டில் உள்ள நம்பரு. அதுக்கு நமக்கு 00 பாஸு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 656 × 500 அப்படின்னு சொல்லி இன்ட்டு பண்ணோம். நமக்கு முதல் 2 நம்பர்லேருந்து 328லேருந்து நமக்கு 28 பாஸு. 294 × 829. இதுக்கு நமக்கு முதல் 3 நம்பர்லேருந்து 24 அப்படி நம்பர் பாஸு. நாளைக்கு 276 × 402 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா. ஸோ நமக்கு இதில் 110லேருந்தோ அல்லது 950லேருந்து நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 100 இதுலேருந்து நமக்கு 1 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சார்ட் கெஸிங்கில் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சார்ட் கெஸிங்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வச்சு மேட்சிங்காக தான் நம்ம வந்து எடுக்கிறோம். சரிங்களா. 2 4 5 6வது நாள் 160, 2 4 6வது நாள் 167. சரிங்களா. அங்கே நமக்கு உள் நம்பர் 110 952 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரிங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு நம்பர்ஸ் வர்றதுனால நம்ம 1 அப்படிங்கிற நம்பர் உள்ளேருந்து நமக்கு நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏபி 16. சரிங்களா. ஏபி 16, மறுபடியும் ஒரு ஏபி 16. ஸோ இங்கே நமக்கு ஒரு ஏபி 16 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா. ஏபி 16 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா. ஏபி 16ன்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு 160 அப்படிங்கிற நம்பரே நமக்கு ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா. ஸோ நமக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த பிசியே நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு 1 2 3 4 5 6வது நாள் பிசி 67க்கு நமக்கு அதே மாதிரி அடுத்த மாதத்தில் 67. அதே மாதிரி இங்கே 2 4 6வது நாளுக்கு பிசி 60. அப்போது 160 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா. 160ன்னு சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு டி போர்டில் 91 60 அப்படின்னு சொல்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 91 60 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கான நம்பர்ஸில் இந்த நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பர். சரிங்களா. 91 60 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு 00க்கு ஒரு 00, 92க்கு ஒரு 29, 02க்கு ஒரு 02, 32க்கு ஒரு 32 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுவும் எதனால் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். கரெக்டாக நமக்கு 253 239. இதுக்கு ரெண்டுக்கும் கேப் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8வது நாள் 253. இங்கே 1 2 3 4 5 6 7 8வது நாள் இங்கே ஒரு 23 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அதுக்கு மேட்சிங்காகவே நமக்கு இந்த இடத்துல 23 நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபியில் ஒரு 23, நெக்ஸ்ட்டு ஏசியில் ஒரு 23. அப்போ நமக்கு இங்கே வரக்கூடிய நம்பர் கரெக்டு தான். நமக்கு பிசி 00, பிசி 29, பிசி 02, அப்போது பிசி 23. இங்கே நமக்கு ஏபி 23க்கு 23 வந்துடுச்சு, ஏசி 23 வந்துடுச்சு. அப்போ பிசி தான் நமக்கு 23ங்கிற நம்பர் வரணும். சரிங்களா. பிசியில் 23 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா. 23 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க அப்படின்னா நமக்கு இங்கே 9 அடிச்சிருக்காங்க. சி போர்டு 9, பி போர்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 அடிச்சிருக்காங்க. சரிங்களா. 9 5 7 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா. 723 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா. 723 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் 160 அப்படி நம்பரும்
இப்போ சொன்ன நம்பரில் 723 அப்படி நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா 8763 சொல்லி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது 4 டிஜிட்டுக்கு. 723 160 அப்படி நம்பரும் நாளைக்கு நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மாடலுக்கு நம்ம கரெக்டாக நமக்கு வந்திருக்கு 1957 சரிங்களா. 1957க்கு நமக்கு ஃபுல் பவர் பாருங்கள் 1-1க்கு சரிங்களா. 1-1-1957க்கு நமக்கு ஃபுல் பவர் பண்ணி 6402 அப்படியே நமக்கு டேரெக்டாக 6402 சரிங்களா. இது ஒரு மாடலாக தான் நம்ம எடுத்து பண்ணுறோம் சரிங்களா. ரெண்டாவது டைமே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா. இங்கே நமக்கு இது ஒரு மாடலாக வச்சுக்கலாம் 73 சரிங்களா. 73 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 76. இப்போ நமக்கு 8-8ங்கிறது நம்ம காமனாக நேராக இருக்குது. அப்போ இந்த நம்பர்ஸை இங்கே எப்படி நமக்கு 8-8 நேராக இருக்குது, 6-6 நேராக இருக்குது, இங்கே 7-7 நேராக இருக்குது, 1-1 நேராக இருக்குது சரிங்களா. இப்போ 73 76 இந்த நம்பரை அப்படியே ஃபுல் டைரக்ட் நம்பராக பவர் பண்ணி போடலாம் சரிங்களா. 3க்கு 3, 7க்கு நமக்கு 2, கீழே 8க்கு நமக்கு 3 தான் சரிங்களா. 0வுக்கு நமக்கு மேலே 5, 1 32 51, இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 21. இந்த நம்பரை பிக் ப்ரைஸ் ஆனீங்கன்னா டேரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 76 73க்கு அப்புறம் ஒரு 76. இங்கே எப்படி நமக்கு காமனாக வந்து பார்த்திங்கன்னா 1 நம்ம ரெண்டாவது பேட்டர்னாகவே தான் நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. அது பார்த்திங்கன்னா தெரியும் 1-1, இங்கே நமக்கு 8-6 சரிங்களா. எல்லாமே சேம் நம்பராக இருக்குது. இங்கே நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த டேட்டுக்கு நேராக நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ ஒரு நாள் முன்னாடியும் வரலாம். இந்த டேட் வரைக்குமே நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி சிங்கிள் நம்ம எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். 3251 நம்ம இன்றைக்கே வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த நம்பர்ஸை இன்றைக்கும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து 20ஆம் தேதி வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா முன்னாடியே நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சரிங்களா. அதனால் 3251 3321 20ஆம் தேதி வரைக்கும் 1 lakh ப்ளஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பரான 24 அப்படி நம்பர் வந்துருந்துச்சு சரி இன்றைக்கி சரிங்களா. நம்ம பேட்டர்ன்லேயும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு சரிங்களா. 253 அடிச்சன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன். நம்ம கால்குலேட் மெத்தடில் ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. அந்த ஃபார்முலா படி 23 27 தான் நமக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம். சாரி 24 27 தான் வரணும்னு சொல்லியிருந்தோம். 24 அப்படி நம்பரும் மாற்றி வந்துடுச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 584க்கு நம்ம ஃபார்முலா படி ஒரு நம்பர் இருக்குது சரிங்களா. அப்போது ஃபார்முலா நம்பரில் இல்லாத நம்பர் 8. அப்போது 87 83 அப்படிங்கிற நம்பரு நமக்கு இன்னும் வரணும் சரிங்களா. எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.